வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்குன்னு கூட சொல்ல முடியல. இது எந்த இடம்னு கூட எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு சின்ன வேலையாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து திருப்பூர் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஹைவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹைவேல நடு ரோட்டில் காரை நிப்பாட்டியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு ரோட்டு ஓரமாக. அதை பார்த்தோன்னா நம்ம தாடி பாருங்கள், ராடை தூக்கிட்டு வந்து அங்கே சுற்றுனது மட்டும் இல்லாமல் என்னையும் எடுத்துகிட்டு வா மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டா. இப்போ நாங்கள் ஒரு ஹைவே ஓரத்தில் சின்னோண்டு வாய்க்காலில் போய் மீன் பிடிக்க போகிறோம். இங்கே 2 பேர் ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க அவங்ககிட்டே போவோம். அண்ணா நீங்கள் இங்கே தான் பிடிப்பீங்களா 2 நாள்? எவ்வளோ நாளாக மீன் பிடிக்கிறீங்கண்ணா? ஒரு மாதமாக பிடிச்சிருக்கோம். 1 மாதம் ஃபுல்லாக மீன் நிறையா இருக்குது. ஓகேண்ணா. நாங்கள் இங்கே பிடிக்கிறனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை இல்லை, யாரெல்லாம் பிடிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இங்கே தாடி பிடிச்சிருக்காரு, நானும் தாடி, அவங்க டீமில் ஒரு ஆள், மொத்தம் 3 பேர் சேர்ந்து நடு ஹைவேல நின்றுட்டு இப்போ மீன் பிடிக்க போகிறோம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்துடும் அப்படி மாட்டுனா சும்மாக்கா அவ்வளோதானே. காய்ஸ் அடிச்சாச்சு, நல்ல சைஸான மீன். இல்லை பரவாயில்ல. என்னடா என்னத்தை இழுத்துட்டு வந்து குப்பை எல்லா ஆற்றுக்கு போனால் ஒரே வேலை குப்பை. வியட்நாமியா? இந்த வியட்நாமுக்கு நம்மளுக்கு போயே தொலையாது போல. ஆமாம், 2 நாள் கவரோட இருக்கு. காய்ஸ் அடிச்சாச்சு. இங்கே நாட்டு வரால் தான், கேரி பேக்கோட வந்துருக்காரு. நாட்டு வரால் தான், நாட்டு வரால்ண்ணா. ஒரு வழியாக ஒரு மீன் அடிச்சாச்சு. நீ மீன் அடிச்சிட்டியே, பார்க்கலாமா? ஓகே காய்ஸ், நம்ம இங்கே என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம யதார்த்தமாக வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டு சொந்தக்காரர் அவர் தான் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவரோட டீம்மேட் அங்கே பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க கீழே. அது வயிற்று நல்லா தின்னுட்டு வந்து மடி எடுத்துருக்கேங்கிற தேவையா உனக்கு? கரெக்டாக அடுத்த பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து மீன் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து தேடி பிடிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீனை பிடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை இருக்குது. மீன் அடிக்கிறத விட அதை மேலே ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முள்ளு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் மாட்டிக்குது. தயவுசெய்து ஆற்றுல குப்பையை போடாங்க. குப்பை போடுறதுனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் தண்ணி எல்லாமே நாஸ்டிகேடாக ஆகும். ஓகே கைஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற செட்டப் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து நம்மளோட மேக்ஸ் ஸ்டீல் ராடு எடுத்துருக்கோம். இது வந்து கேஸ்ட் கிங்கோட மேக்ஸ் ஸ்டீல் ராடு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ராடு. நான் உடச்சேன்னு சொல்லி எடுக்கவே மாட்டேன் இந்த ராடை. ரொம்ப பத்திரமா ஷார்க்கி 3 ரீலு. ஆமாம், இதில் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஷார்க்கி 3 ரீலு. இந்த ரீலு இந்த ராடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கிங்கோடது. கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஃப்ராக் இருக்குது. அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா டெட்லி எண்ட் வச்சுருக்காரு. டெட்லி எண்ட் இல்லை, டெட்லி எண்ட் மாதிரி. டெட்லி எண்டு தாயா கொண்டுருவேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் செட்டு யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம லக்கி ஃபிஷிங் டாக்ஸில் வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மீன் பிடிக்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சு. இதான் நம்ம உள்ளே வந்த ஸ்பாட்டு. செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல நீளத்துக்கு இருக்குது ஆறு. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு வந்தவங்க பிகினர்ஸ் தான். அவங்களுக்கு இப்போ நம்ம மீன் பிடிச்சி காட்ட போகிறோம். வாங்க பார்த்துடலாமா? நீ பிடினா ஃபஸ்ட்டு. கைஸ், இப்போ நாங்கள் வந்து கேஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதான் ஸ்பாட்டு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல பெரிய லென்த்தாக இருக்குது. இதில் தான் வந்து கேஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 கிலோமீட்டர் இருக்காமா. நீ சீக்கிரம் போடி, 10 கிலோமீட்டர் வீட்டுக்கு போனாமா. வண்டி வேறு ரோட்டில் விட்டு வந்திருக்கோம். அங்கே இருக்குது. இவங்க தான் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கவங்க, ஆங்கிலர்ஸு. அண்ணா உங்கள் பேருண்ணா? மணி. அண்ணா உங்கள் பேர்? அருண். நீங்கள் எவ்வளோ நாளாக மீன் பிடிக்கிறீங்க? நாங்கள் 30 வருஷமாக பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி கற்றுக்கிட்டீங்க ராடர் இல்லலாம்? சும்மா வீடியோவில் பார்த்தோம். வீடியோ பார்த்தா கற்றுக்குறீங்களா? நீங்கள் 2 பேர் தானே இங்கே மீன் பிடிக்கிறாளுங்க? சில பேர் அங்கே பிடிப்பாங்க, தூண்டில் பிடிப்பாங்க. இந்த ராடர் யூஸ் பண்ணுறது இப்போ நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். சரி, நீங்கள் தான் ஆரம்பிச்சு விட்றதா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பிடிக்க ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து 3 பேர் டீம் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். இப்போ அந்தந்த சைடு போய் நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க. காய்ஸ் முடியல, நேஷ்னல் ஹைவேஸில் வந்து நடக்க விட்டானுங்க ராடை தூக்கிட்டு. ரோட்டில் போகிற வரலாம் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இந்த சைடு தான் இருக்குது ஸ்பாட்டு. நடந்து போயிட்டுருக்கோம் வாங்க. ஓகே காய்ஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க.
ம் காய்ஸ் ரெக்கார்டில் இருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி ரொம்ப விட்டுட்டேன். அடிச்சா ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு ஓடுறாங்க ஸ்ட்ரைக்கு பொறுவா நில்லுங்க அடிச்சிங்க. ஏற்றுங்க ஏற்றுங்க மாட்டிக்கிச்சா? அப்படி இருக்காதீங்க. என்னென்ன அது வெளியே வந்து செஞ்சு ஃபஸ்ட்டு மீன் ஆனா மொதல் மீன் ஃப்ராகில் எப்படி இருக்குது ஃபீலிங்? நல்லா இருக்குங்களா? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்களா ஃபஸ்ட்டு மீனை? எவன் ஃபஸ்ட்டு மீனை ஃபோட்டோ எடுத்து இப்போ நான் ஒருத்தன் வச்சுக்கக்கூடாது. இல்லை ஃப்ராகில் நாங்கள் தூண்டில் நிறைய பிடிச்சிருக்கோம். ஃப்ராகில் ஃபஸ்ட் டைம். வராது சொல்லுங்கள் என்ன வேணும்? எங்கண்ணா புல்லுக்குள்ளே வெறுந்தூண்டியை பிடிச்சி நிற்கிறேன். நல்ல சைஸாக வியட்நாம் வரால் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி நல்ல சைஸா கிணத்துல விடுறாங்களாமா, அதனால் பிடிச்சி கொடுப்போம். ஆனால் இது பல்லு கடி ராக எடுத்துருந்தேன். இருக்கு 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 விட்டுறாதியா? விட்டுட்டான். ஆனாவது விட்டுறதாவது காய்ஸ் இன்னியா ஹைவேல ரோட்டில் ஓரமாக நின்று போட்டு கொல்ற போலையே. என்ன உரியாது தெரியுமா? நாட்டு நாட்டு வரால் ஒன்று ரோட்டு ஓரமாக ரோட்டில் போகிற வரவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு மக்களே மானம் போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, மீன் பிடிக்கிற ஆர்வம். தாடிஸ் ஹெல்ப்ஸ் போட்டு கொல்லிட்டியே இப்படி பண்ணுறது அப்படியே சாப்பிடுவோம். கழட்டிடலாமா? கழட்டிவிண்ணா காய்ஸ். சரியான மீன் வேட்டை நல்லா அடித்து போட்டுட்ருக்கோம். ஆனால் நமக்கு டைம் இல்லை, நம்ம கிளம்பணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் 400 கிலோமீட்டர் போகணும். இந்த ஆள் பேச்சை கேட்டு நடு ரோட்டில் ஆடிட்டுருக்கேன் நான். 400 கிலோமீட்டர் நான் தான் வண்டி ஓட்டுறேன். ஓகே காய்ஸ், நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஏதாவது கிடச்சா பார்க்கலாம், இல்லாட்டி கிளம்புறது தான் மக்களே. மன்னிச்சிருங்க, இது ஒரு குட்டி வீடியோ தான். ஓகே, முடிஞ்ச அளவு ஸ்ட்ரைக்கை காட்ட ட்ரை பண்ணுறோம் வாங்க. குட்டியா நாட்டு இறால் குட்டி பைய விட்டுறலாம் உள்ள. கிணத்துல விட்றேன்னாரு. கிணத்துல விடணும், கொஞ்சம் சீக்கிரமா போகணுமே இவங்க. அங்க பாரு. இல்லை இல்லை காய்ஸ் அடுத்த நான் இதில் போட்டுருக்கேன். எங்க இருக்கு மீன்? மீன் மிஸ் ஆயிடுச்சு. மீன் மிஸ் ஆயிடுச்சு தலைவா, மீன் மிஸ். காய்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி மீனாக இருக்குது, அடிச்சு பிச்சுட்டு போகுது. காய்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், இருட்டாயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். இன்னொரு நாடுங்களா? காரில் ஏன் குட்டியா மாட்டுதுங்க? நாட்டு குட்டியா
குட்டிக்கா போட்டால் குட்டியாக மாட்டுதியா? பெத்த ஃப்ராகா போடலாம். பெத்த ஃப்ராகா போட்டுடலாமா? மீன் கிடக்கும் பெருசு இருக்குது. தாமரை செடி கீழே பெத்த ஃப்ராகா தூண்டியெல்லாம் பிடிக்கிறாங்க. அண்ணனோட ஸ்பாட்டு இதெல்லாம். காய்ஸ் ஆளக்கான காய்ஸ் முடியல. இந்த தாடி இங்கே தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு அந்த 2 பேர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து இங்கே ஓடி போயிட்டான். அது தனியாக நேஷனல் எடுத்து போயிட்டான் மக்களே. வேறு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், கடுப்பாகுது. வா முடியல மக்களே. கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பு ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட நான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ் வாங்க வரானான்னு பார்ப்பா. ரெடி நான் திருப்பூர் கிளம்புறேன் மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 3 4 5 ஸ்ட்ரைக்கு கிடச்சிச்சு, அவ்வளோதான். அதுதான் நம்ம யூஸ் பண்ண ராடி எல்லாமே சொல்லிட்டேன். என்னை நடு தெருவில் ஒரு ஹைவேஸில் விட்டு இந்த தாடி போய் ஓடி போயிட்டா, சத்தியமாக ஓடி போயிட்டான் மக்களே. ஆளை காணோம். அவங்க 2 பேர் கூட சேர்ந்துட்டு மீன் பிடிக்கிறேன்னு போயிட்டான். இப்போ நான் எப்படி போவேன்னு தெரில. ஊரும் தெரியாத பேரும் தெரியாத ஊரில் இருந்தாலும் நம்பி வந்து நான் மாட்டிட்டு நின்றுட்டுருக்கேன். யூடியூப் வீடியோ இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. கொஞ்சம் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீரியஸாக வீடியோவாக வரும். அதாவது 15 நிமிஷத்துக்கு மேலே எந்த வீடியோ வராது. மினிமம் 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் ஒரு சீரியஸாக பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணும், நாங்கள் வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் பண்ணணும், எந்தெந்த ஊருக்கு போகணும், என்னென்ன மீன் பிடிக்கணும், அந்த மாதிரி உங்கள் கருத்து ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பாய் காய்ஸ். எங்கேயோ ஓடி போயிட்டு வரான் பாருங்க காய்ஸ். மீனை பார்க்குறியா? எங்கேயா போனேன்? மீனை பிடிச்சிட்டு வரோம். இங்கே பார்க்குறியா? எத்தனை பார்க்குறியா? காட்டுறவாரு தரிக்கா சரி. இதெல்லாம் அவங்க கிணத்துல விட போகிறாங்களாமா காய்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ இனிய குஞ்சு மீன்லாம் பிடிச்சிருக்கிற. அப்போ அவங்க கிணத்துல விட வேணாமா? வளர்க்குறாங்களாமா? ஒன்று ஏப்பா எங்கேப்பா மீன் எண்ணிடுறீங்க? 3 4 5 6 6 எங்கேயா நான் பிடிச்ச மீனை தானா? நான் நீ பிடிச்ச மீன் எங்கே பிடிச்சா? 8 7 9 10 காய்ஸ் 11 மீனா 10 மீனா இருக்குது. போய் கணக்கு எண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. சத்தியமாக முடியல. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக முடிச்சு இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி எப்போ வரும்னு எனக்கு தெரியல மக்களே. இந்த வீடியோ பார்க்கும்போது கருணை அடிப்படையில் ஒரு லைக்கை போடுங்க காய்ஸ். பாய் காய்ஸ். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்.